நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவள் இல்லாம இந்த கல்யாணம் நான் பண்ணிக்குவேன் மட்டும் நீங்க நினைக்காதீங்க. இதனால காலம் போற எனக்கு கல்யாணம் ஆகாம இருந்தாலும் பரவாயில்ல. கண்டிப்பா நான் அந்த கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். பாட்டி, ஜீவிதா சொல்றதும் ஒரு வகையில் சரிதான். மாலதி இல்லாமல் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. என்னோட விருப்பமும் இதுதான். மாலதி என்ன நினைச்சிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. அவ இருந்தாலும் பிரச்சனை தான், இல்லைனாலும் பிரச்சனை தான். ஜீவிதா கிட்ட இருந்து விலகி இருந்தும் கூட இப்ப இந்த கல்யாணமே நின்று போற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கிட்டா. புரிஞ்சுக்கோங்க பாட்டி. சம்பந்திமா, எங்களை மன்னிக்கணும். மாலத்திய கண்டிக்கிற நோக்கத்துல ஷாலினி பேசினதை நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க எடுத்த முடிவு ரொம்ப தப்பானது. பிரச்சனை சிறுசோ இல்ல பெருசோ, இவ்வளவு பெரிய தண்டனை அவளுக்கு கொடுத்திருக்க கூடாது. மாலத்திய இந்த விசேஷத்துல இருந்து நீங்க ஒதுக்கி வச்சதுல ஷாலினிக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. அதுவும் இல்லாம இந்த நேரத்துல எங்க வீட்டுக்கு வரப்போற மருமக சந்தோஷமா இருக்கணும். அதனால உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள். மாலத்தியை உடனே கூப்பிடுங்க. அவ வர வரைக்கும் இந்த கல்யாணம் நிச்சயமா நடக்காது. உங்க பெருந்தன்மைக்கு ரொம்ப நன்றி சம்பந்தி. நான் செஞ்ச இந்த தவறை எனக்கு உணர்த்தி காமிச்சிட்டீங்க. மன்னிச்சிடுங்க ஷாலினிமா. எனக்கு வேற வழி தெரியல. நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். நீங்க சொன்னதை நான் தவறா புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நடந்ததை மறந்துடுங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் மாலத்தி இங்க வரவழைங்க. முகூர்த்த நேரம் நெருங்கிட்டே இருக்கு. சரி விஸ்வா, தாத்தா, நீ சம்பந்தி அம்மாவை கூட்டிட்டு கெஸ்ட் ஹவுஸ்க்கு போ. அப்படியே மாலத்தையும் கூட்டிட்டு வா. நாங்க கல்யாணத்துக்கு வேண்டிய மத்த வேலைகளை பார்க்கறோம். சரிங்க. போ. கடவுளே, என்ன ஏன் இப்படி படிச்ச? நான் ஒண்ணு நினைச்சா அது வேற எப்படியோ போய் முடியுது. விருப்பப்பட்ட எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப வருத்தமா இருக்கு. அம்மா அப்பா அங்க அக்காவோட கல்யாணம் நடக்குது. அந்த சந்தோஷமான சூழ்நிலையை விட்டுட்டு நான் இங்க தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்கேன். தனியாவே பேசிட்டு இருந்தா நிம்மதி எங்க இருந்து கிடைக்கும்? என்ன பொண்ணு மாலத்தி நீ? சின்ன விஷயத்துக்கு கண் கலங்கணுமா? நீயா அங்க கல்யாணத்துல இருக்காம நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சரிதான். அப்ப நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு இந்த கல்யாணம் கச்சேரி எல்லாம் சுத்தமா பிடிக்காது.
இது எல்லாமே ரொம்ப போரிங். நீ வராம இருக்கிறது நல்லதுதான். அதனால எனக்கும் ஒரு கம்பெனி கிடைக்கல, ரைட்? இங்க பாரு விஸ்வா, பைத்தியக்காரத்தனமா ஏதோ பண்ணாத. இன்னைக்கு உன் அண்ணனோட கல்யாணம், நீ அவர் கூட தான் இருக்கணும். கல்யாணம் உன் அக்காவுக்கும் தான். கிளம்பி என் கூட வா. லெட்ஸ் கோ. விஸ்வா, நான் வரல. ப்ளீஸ் என்ன ஃபோர்ஸ் பண்ணாத. என்னால வர முடியாது. நான் ஒருத்தருக்கு சத்தியம் பண்ணிருக்கேன். அந்த சத்தியத்தை நான் திரும்ப வாங்குறதுக்காகத்தான் வந்திருக்கேன். மாலதி, இப்பவே என்னோட கிளம்பு. நீ இல்லாம இந்த கல்யாணம் நடக்காதுமா. இது என்னோட விருப்பம் மட்டும் இல்ல, எல்லாரோட ஆசையும் தான். புறப்படுமா. ஏய், ஏடி என்ன முறைக்கிற? நான் அவகிட்ட ஒண்ணுமே சொல்லல. அம்மா என்கிட்ட எப்பவும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நான் எடுக்கிற முடிவு சரியா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த தடவை நான் எப்படி இப்படி ஒரு முடிவு எடுத்தேன்னு தெரியல. இல்ல பாட்டி, என்ன மன்னிச்சிருங்கம்மா. நியாயமா பார்த்தா நான் உன்கிட்ட தான் மன்னிப்பு கேட்கிறேன். பாட்டி ப்ளீஸ். இந்த பாட்டிய மன்னிச்சிருமா. நீங்க எல்லாரும் தயவு செஞ்சு கொஞ்சம் அழுகையை நிறுத்துறீங்களா? இந்த கண்ணீரை ஜீவிதானியோட கல்யாணத்துக்கு கொஞ்சம் மிச்ச வைங்க. பாட முடிய இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. வாமா போலாம். போலாமா? வா. வா. நீ கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. மாலதி நிச்சயம் வந்துடுவா. மாலதியை என் கண்ணால பாக்குற வரைக்கும் என்னால நிச்சயமா நிம்மதியா இருக்க முடியாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? தியாகம் பண்றத நினைப்பா. நீ இல்லாம நான் இந்த கல்யாணம் பண்ணிக்க வந்தா நீ எப்படி எதிர்பார்த்த மாலதி? இவ்வளவு நேரம் நான் எப்படி வேதனைப்பட்டேன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு நான் எத்தனை போன் பண்ணிருப்பேன். ஒரு காலாவது நீ எடுத்து பேசுனியா? ஒரு அடி விட்டனா? இதை பொடி. இந்த வாட்டி வேலையை கச்சிதமா முடிச்சு. இந்த கல்யாணத்தை பார்க்க முடியும்னு எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே வரல. நல்லவேளை இதை மிஸ் பண்ணல. ஏன் வாழ்க்கையோட ரொம்ப சோகமான நாள ரொம்ப சந்தோஷமான நாளா மாத்துறதுக்கு தேங்க்யூ சோ மச் விஸ்வா. எனக்கு நீ தேங்க்ஸ் சொல்ல தேவையில்ல. ஏன்னா இதுல என் சுயநலமும் இருக்கு. உன் சுயநலமா? என்ன அது? அது என்னன்னா, நீ இல்லாம
இந்த கல்யாணம் ரொம்ப போர் அடிக்குது. சண்டை போடுறதுக்கு இங்க கம்பெனி யாரும் இருக்க மாட்டாங்க. அதான் உன்னை வர வச்சேன். புலி இல்லாத காட்டுல வேட்டைக்கு போய் என்ன பிரயோஜனம் சொல்லு. நீ இன்னைக்கு என்ன பண்ணாலும் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. இன்னைக்கு மத்த நாளை விட ரொம்ப கேவலமா மேக்கப் போட்டிருக்க. என்ன? மேக்கப் கன்றாவியா இருக்கு. Idiot. வழிவிடுங்க, சீக்கிரம் வழிவிடுங்க. அக்கா ஒரு புது வாழ்க்கையை தொடங்க போறா. புது குடும்பம், புது உறவுகள். இந்த உறவுகள் காட்டுற அன்புல எங்களை மறந்துட மாட்டேன்ல அக்கா. எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க இவர் கூட வந்திருக்கீங்களா? இல்ல நான் இவர் கூட வரல. மாப்பிள்ள தம்பி சார்பா ஓ, வந்திருக்கேன். நீங்க விஸ்வா சாரோட ஃப்ரெண்டா? ஆமா. சாரி சார், கொஞ்சம் உங்க இன்விடேஷன் கார்டு காமிக்கிறீங்களா? ஆக்சுவலி நான் கார்டை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். ஆனா விஸ்வாவுக்கு என்ன நல்லாவே தெரியும் சார். சாரி சார், எங்களுக்கு ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. கார்டு இல்லாம யாரையும் உள்ள அனுப்பக்கூடாது. எதுக்கும் நான் ஒரு தடவை விஸ்வா சார்ட்ட கிராஸ் செக் பண்ணிட்டு அப்புறமா உங்களை அனுப்புறேன். கொஞ்சம் இந்த பக்கம் வரீங்களா? விஸ்வா சார், நான் கேப்டன் விஜய் பேசுறேன். உங்களை பார்க்க உங்க ஃப்ரெண்டு வந்திருக்காரு. ஒரு பேர், உங்க பேர் என்ன சார்? நான் உடனே வரேன். அவர் அங்கே இருக்க சொல்லுங்க. சொல்லுங்க. உங்களை பார்க்க உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்தாரு. உங்க ஃப்ரெண்டுன்னு சொன்னாரு. இங்க தான். என்ன? இங்க தானே இருந்தாரு. அது யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஹலோ, கமிஷனர் அங்கிள். டோன்ட் வரி விஸ்வா. எங்க கார்ட்ஸ் எல்லாமே திறமைசாலியானவங்க. இன்விடேஷன் இல்லாம யாரையுமே உள்ள அனுமதிக்க மாட்டாங்க. அவங்கள மீறி ஒரு எறும்பு கூட நுழைய முடியாது.
நீ எதுக்கும் கவலைப்படாத, போய் என்ஜாய் பண்ண. போ. ஓகே அங்கிள், தேங்க்யூ. யூ ஆர் வெல்கம். கம். விஸ்வா எங்க போனா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன உன்னை யாரும் அங்க சந்தேகப்படல? ஓகே, அந்த கமிஷனர் வந்ததுனால இன்னைக்கு அவன் என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். அவனும் எத்தனை நாளைக்கு தான் தப்பிக்கிறான்னு நானும் பார்க்கறேன். என்னைக்கா இருந்தாலும் அவனுக்கு என் கையில தான் சாவு. அவன் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கட்டும். ஆனா அவனோட சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்காது. இவன் எப்படி உள்ள வந்திருப்பான்? என்ன விஸ்வா, என்ன ப்ராப்ளம்? ஏன் டென்ஷனா இருக்க? ஒண்ணு இல்ல சித்தப்பா. நீ இன்னும் அந்த ஆளை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அதான் கமிஷனர் சார் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸை கூப்பிட்டுருக்காருல, ஒன்றும் டென்ஷன் ஆகாத. அவனால உள்ள நுழையவே முடியாது. அப்படியே வந்தா கூட பிடிச்சிருவாங்க. டேய், முகூர்த்த நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்குடா. கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா இல்லையா? இன்னைக்காவது சந்தோஷமா இரு. வா. पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते शून्यमेवालालकी ओम श्रीमन्नारायणाय नमो नमः. வீட்டு சைடுல இருந்து யாராவது புடவைக்கு முடிச்சு போட வாங்கோ. மாலதி, வாமா. இது அம்மா அப்பாவோட சார்பா நினைச்சுக்கோ. பிரதட்சணம் பண்ணணும். 2 பேரும் எழுந்து நில்லுங்கோ.
ரிசப்ஷன் ஆரம்பிக்கலாம். மாலதி, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன பாட்டி, நான் தான் எல்லாத்தையும் சரியா பண்ணிருக்கேனே. மாலதி, கல்யாணத்துல நீ செய்ய வேண்டிய சடங்குல இன்னொன்னு மீதி இருக்கு. அத நீ மறந்துட்டியா? என்ன பாட்டி? மாமா செருப்ப ஒளிச்சு வைக்கிற சடங்கு.